நம்மள நெறைய பேருக்கு இந்த அரசு பேருந்துங்கிறது வெறும் ஒரு வண்டி மட்டும் கிடையாது இல்லையா? அது நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம். கிராமங்களையும் நகரங்களையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு உயிர்நாடி மாதிரி. டெய்லி வேலைக்கு போறவங்கல இருந்து தூரத்துல படிக்கிற பிள்ளைங்கள பார்க்க போற பெத்தவங்க வரைக்கும் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நம்பிக்கையான நண்பன் தான் இந்த பஸ். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த நம்பிக்கையான நண்பன் நம்ம கண்ண முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போனா எப்படி இருக்கும்? ஒரு காலத்துல எப்பவும் பரபரப்பா இருந்த பஸ் ஸ்டாண்ட் மெதுவா வெறிச்சோடி போனா அது நம்ம பயணத்தை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுடும்ல. ஆனா விஷயம் என்னன்னா, இது ஏதோ தானா நடக்கிற ஒரு மாற்றம் கிடையாது. இந்த பஸ்களோட எண்ணிக்கை குறையறதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு. ஆமா, நம்மளோட பொது போக்குவரத்து அமைப்பு ரொம்ப அமைதியா சிதைக்கிற ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. சரி, அது என்ன திட்டம்? கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. அந்த திட்டத்தோட மைய புள்ளியே இந்த விதி 288 ஏதான். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, இனிமே அரசு புதுசா பஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா பிரைவேட் கிட்ட இருந்து பஸ்களை வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கலான்னு சொல்லுது. பாக்குறதுக்கு ஏதோ ஒரு தற்காலிக தேவைக்காக கொண்டு வந்த மாதிரி இருந்தாலும் இப்போ இதையே ஒரு நிரந்தர வழியா மாத்த பாக்குறாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசு பேருந்துங்கிறது ஒரு சமூக பொறுப்பு. அதாவது லாபம் வருதோ இல்லையோ, ஒரு சின்ன கிராமமா இருந்தாலும் அங்க பஸ்ஸ கொண்டு போய் சேர்க்கறது அதோட கடமை. ஆனா தனியார் பேருந்துங்கிறது ஒரு பிசினஸ் டீல். எங்க அதிகமா லாபம் கிடைக்குமோ அந்த ரூட்ல மட்டும்தான் உங்க வண்டியை ஓட்டுவாங்க. இதனால நேரடியா பாதிக்கப்பட போறது யாரு? கிராமப்புற மக்களும் சாதாரண ஏழை எளிய மக்களும் தான். இதோட வரலாற்றை பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவா புரியும். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி 1972ல பேருந்து சேவைகளை தேசியமயமாக்கினாங்க. நோக்கம் ரொம்ப சிம்பிள். லாபம் பார்க்காம எல்லா மக்களுக்கும் சேவை செய்யணும். ஆனா 2020ல ஒரு தற்காலிக தேவைக்குன்னு கொண்டு வந்த அந்த விதி 288 இன்னைக்கு அந்த 50 வருஷ கால வாக்குறுதியையே உடைக்கிற ஒரு பெரிய கருவியா மாறி நிக்குது. அதனால நாம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இது வெளிப்படையா நடக்கிற ஒரு தனியார் மயமாக்கல் இல்ல. இது ரொம்ப அமைதியா நடக்கிற ஒரு சிதைவு. நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருந்து நம்ம உரிமைய பறிக்கிற ஒரு செயல். இதோட தீவிரத்தை நம்ம இப்பவே உணரலன்னா பின்னாடி ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருக்கும். இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சோம் நம்மால சும்மா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா இந்த நிலைமைய மாத்துற சக்தி வேற எங்கேயோ இல்ல, அது நம்ம கையில தான் இருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா இந்த அமைதியான சிதைவை நிச்சயம் தடுத்து நிறுத்த முடியும். இந்த ஒரு வாக்கியம் போதும். இது உங்கள் சொத்து. ஆமா, அரசு பேருந்துங்கிறது அரசாங்கத்தோட சொத்தோ இல்ல வேற யாருடைய தனிப்பட்ட சொத்தோ கிடையாது. அது மக்களாகிய நம்ம சொத்து. வரி கட்டுற ஒவ்வொருத்தருக்கும் அதுல உரிமை இருக்கு. அப்போ நம்ம சொத்தை நாம தானே பாதுகாக்கணும். சரி, இதுக்காக நாம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த அநீதிக்கு எதிரா நம்ம குரலை சத்தமா ஒலிக்கச் செய்யணும். ரெண்டாவதா இந்த மக்கள் விரோத விதி 288 உடனே திரும்ப பெறணும்னு அரசாங்கத்தை கேட்கணும். மூணாவதா இது மூலமா நம்ம பொது போக்குவரத்தை நாம தான் பாதுகாக்க முடியும். இத தயவு செஞ்சு ஏதோ ஒரு சலுகையா நினைக்காதீங்க. பொது போக்குவரத்துங்கிறது நம்மளோட அடிப்படை உரிமை. அந்த உரிமையை காப்பாத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. உங்க எதிர்ப்ப, உங்க கோபத்தை, உங்க கருத்தை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க. ஒலிக்கிற ஒவ்வொரு குரலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க எதிர்ப்பை பதிவு செய்ய இப்பவே savethebus.versal.app அப்படிங்கிற வெப்சைட்க்கு போங்க. அங்க ஒரு மனு இருக்கும். அதுல உங்க கையெழுத்து போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் நம்ம பஸ்ஸை காப்பாத்த போற ஒரு பெரிய ஆயுதம். மறுபடியும் சொல்றேன், savethebus.versal.app மறக்காதீங்க. நம்ம பேருந்து, நம்ம உரிமை.